எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் ஃபோனில் எடுத்து நல்லாயிருக்கும். ஹலோ பக்தா, வெல்கம் டு ஸ்டோலன் vlogs. மார்னிங் 5 o'clock ஆகுது. ஸோ கண்ணெலாம் ஒரு மாதிரி எரியுது. வேறு 1 hour தான் தூங்கியிருக்கேன். கோப்ரோ ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ கோப்ரோ எடுத்துகிட்டு ஒரு ஷார்ட் மார்னிங் ரைடு வந்து போக போகிறோம். கிஷோர் வந்து பார்த்திங்கன்னா கோடம்பாக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் என்னோடய motovlogging செட்டப்பை காட்டிட்டு அப்படியே கோப்ரோ வேவில் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய motovlogging செட்டப்பு. இங்கே வந்து மைக் அடாப்டர் செட் பண்ணியிருக்கேன். வெல்க்ரோ டபுள் டேப் அண்ட் வெல்க்ரோ யூஸ் பண்ணி தான் மைக் அடாப்டர் வச்சுருக்கேன். அண்ட் மைக் வந்து உள்ளே ஃபுல்லாக பேடிங்கில் கொடுத்துட்டு இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மைக் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் செட்டப். வாங்க கோப்ரோ வியூவில் வரேன். வா, வேறு லெவலில் இருக்குது. சார்ரா பக்தா, சார்ரா செம்ம டயர்டாக இருந்தது. அதனால தான் கரெக்டாக டைமுக்கு வர முடியல. என்னன்னு தெரில. இப்போ தான் 3 காஃபி குடிச்சு உட்காந்துட்டு இருக்கேன். யார் சாமி இவன்? பியூட்டிஃபுல் சன்ரைஸுங்க. ஐயோ, செம்மையாக இருக்குது. லுக் அட் தோஸ் ஸ்கைஸ். அடிப்பொலி. என்ன வெறித்தனமாக இருக்குது சன்ரைஸ் இன்னைக்கு. ஐயோ, நான் வேறு ஆக்சுவலி லேட்டு கொஞ்சம். பக்தா எனக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். கிஷோர் பக்தா வெறியாக இருக்குது. அல்டி. பக்தா வெறியா இருக்கு. ஒரு நல்ல மார்னிங், செம்மையாக இருக்குது. வந்ததுக்கான ஒர்த்து அந்த சன்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. அண்ட் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோப்ரோ வாங்கியிருக்கேன். 7 தான் 7 தேடிகிட்டே இருந்தேன். இப்போ புதுசு வந்து மேனுஃபேக்சரிங் நம்ம இதில் கிடையாது. மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாக்ஸ் எதுவும் இந்தியாவில் கிடையாது. ஸோ தேடிகிட்டே இருந்தேன். நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். அப்புறம் ஃபைனலி Hero 7 கிடச்சிருச்சு. அண்ட் அப்கிரேட் பண்ண வேண்டிய டைமும் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து தனுஷ்கோடிலாம் போனேன். ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த தனுஷ்கோடி விலாக்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு மாதிரி அரகரையாக இருக்கும். ஃபுட்டேஜ்லாம் இருக்குது என்கிட்ட. பட் அந்த ஃபுட்டேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காற்று சவுண்டு தான் கேட்குது. நான் பேசுகிறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. இந்த ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? யார் சாமி நீ கோவிந்தா? என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? அதுதான் அந்த ஃபுட்டேஜ் வந்து நிறையவே இருக்குது. ஆக்ஷன் கேமரா தான் யூஸ் பண்ணேன். ஈக்கன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மைக் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. எக்ஸ்டர்னல் மைக்கு சரி நம்ம ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அது வந்து கரெக்டாக சிங்க் ஆக மாட்டேங்குது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது விளாக் பண்ணவே. வெறும் வீடியோ அவுட்புட் மட்டும் வீடியோ மட்டும் சரி எடுத்துகிட்டே வந்தேன். எதுக்காக யூஸ் ஆகும்
இல்லை நம்ம வேறு எதுனா ஒரு ரீல்ஸ் போடுவோம், இல்லை வந்து வேறு எதுனா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்து சரி ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்துகிட்டே வந்தேன். அங்கே சின்ன சின்ன இடத்துல மட்டும் எங்கேயா ஸ்லோவாக போகிற இடத்துல இல்லை ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது கேட்கும். ஏன்னா மற்ற சவுண்டு கேட்காது, வண்டியும் மூவ்மெண்ட்டில் இருக்காது. ஸோ ஐடியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து சவுண்ட் வந்து கேப்சர் ஆகும் அதில். அதனால் வந்து அந்த டைம்லேயே பேசிப்பேன். அதுக்கப்புறம் நான் போக போக ஒரு 40 தாண்டினாலே கேட்காது, உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அது மாதிரிலாம் கடுப்பாக இருந்தது. நான் தான் யோசித்தேன், அவ்வளோ தூரம் போகணும், ஃபுட்டேஜெலாம் இருக்குது, ஆனால் ஒரு vlog வந்து ஒழுங்காக போட முடியலையே இந்த வாய்ஸில். அதனால் வெறும் காற்று சவுண்டு தான் அங்கே கேட்கும். அதே ஒரே கடுப்பாயிருச்சு பக்தாஸ். அதான் யோசித்தேன், சரி ஓகே கோப்ரோ எடுத்துருவோம். சேல்ரி வந்துச்சு, வந்த சேலரியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு அடாப்டரும் சேர்த்து வாங்கிட்டேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருந்தது, மைக் இருந்தது ஆல்ரெடி. அப்புறம் இந்த TRRS to TRRS to TRRS நினைக்கிறேன், அந்த அடாப்டர் ஒன்று அப்போவே ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுருந்தேன். ஸோ ஓகே அப்கிரேட் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அப்கிரேடும் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து vlogs வரும். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க பக்தாஸ். கண்டிப்பாக மோஸ்ட்லி வாரத்தில் ஒன்றாவது போட்டுருவேன், அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பா இதெல்லாம் பார்க்காம செத்து போயிட்டீங்கன்னா என்ன சார் பண்ணுவீங்க? அந்த டைலாக் தான் ஞாபகம் வரும். क्या बात है सर, क्या बात है सर. வெறியா இருக்கு, அடி போலி வேற லெவல் பா. செம்மங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக vlogs வரும். ஸோ இது வரைக்கும் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மோஸ்ட்லி நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் தான் வரும். ஏதோ ரொம்ப கிரிஞ்சாலாம் போட மாட்டேன். இன்கேஸ் ஏதாவது ஒரு சம்பவம் லைட் ஹவுஸ் லிஃப்ட்டு ஏதாவது சம்பவம் நடந்தால் மட்டும்தான் அந்த சம்பவத்தை வந்து வீடியோவில் காட்டுவேன். இல்லைனா வந்து உங்களுக்கு தம்ப்நெயில் கூட சம்பவம் நடந்தால் மட்டும்தான். ஏதாவது இதில் இப்போ தனுஷ்கோடி போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லாரி சம்பவம், அது வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் தான் பண்ண முடிஞ்சுது. அந்த இடத்துல எதுவும் பேசவும் முடியல. எப்படி இருந்தாலும் நம்ம பேசினா கேட்காது, எதனா ஒன்று இடத்துல பேசலாம். அது பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அப்படின்ற மாதிரி. நான் வந்து அந்த லாரியோட இம்பேக்ட் தான் பார்த்தேன், அவ்வளோ அடி வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் தான் என் கூட வந்த என் கசின் சொன்னால், V3 பார்த்துருப்பீங்க, சொன்னால் ஒரே ஆலை காலி ப்ரோ பார்க்கலையா அப்படின்னா. ரைட்டு, நல்ல வேலை நம்ம பார்க்கல அப்படின்னு. அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடும். சரி அப்புறம் அந்த இடத்துல தான் சரி அதை பேசியிருக்கலாம். அந்த மாதிரி அந்த இடத்துல தான் பேச முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனாலே கோப்ரோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்த ரைட்ஸ் வரும்போது இந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக வந்து கோப்ரோ அப்டேட் பண்ணியிருக்கேன். மைக்கும் போட்டாச்சு, கரெக்டாக உங்களுக்கு வந்து வாய்ஸ் கேட்கும். ஸோ இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்தா எங்கே போகலாம்? பீச் உள்ளே போயிட்டு வரலாமா? இங்கே போகலாமா? அங்கே ரெட்டாக இருக்கு, இப்படி போட்டு இப்படி போவோம். ஃபுல் ரெட்டாக இருக்குது இந்த சைடு. எதுக்குள்ள ரைட்ரா, என்ன பண்ணலாம்? போட்டு போகலாமா? இங்கே இருக்கும், இந்த இதில் போட்டுரு. இந்த கல் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல போட்டுரு. சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட. வந்து பார்த்திங்கன்னா பையன் கொஞ்சம் அழுக்காக இருக்கிறான். தொடச்சி வச்சாலும் பார்க்கிங் வந்து ஓப்பன் கேட்டால் கொஞ்சம் இந்த
கேட் ஃபுல் க்ளோஸ்டாக இருக்காது, அந்த கிரில்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ ரோட்டில் போகிற மண் எல்லாமே ஏறிட்டே இருக்குது. அதான் அண்ணா இன்றைக்கி சன்ரைஸ் வேறு லெவலில் இருக்குது. செமையாக இருக்குல்ல? அது சொல்லலாம் அப்படின்னு தான் ஒரு வீடியோ. சரி ஒரு மார்னிங் ரைட் மாதிரி சின்னதாக போயிட்டு ஈஸியாக போகலான்னாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டே போகலாம் அப்படின்னு நான் பசங்க நல்லா இருக்குல்ல, இந்த சாந்தா பையன் தான் எல்லாத்தையும் கழட்டி வச்சுருக்கிறான். ஈஸியாக போகலான்னு நானுங்க. சண்டே என்ன கதைன்னு தெரில, நாளைக்கு தான் சண்டே, நாளைக்கு போகுமா நான். ஸோ இன்றைக்கி அப்படியே சரி இனி ஒரு vlog போட்டுருவோம். செம்மையாக இருக்குல்ல? அப்பா செம்மையாக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் எப்படி தருதுன்னு தெரில, கோப்ரோவில் செம்மையாக இருக்குங்க நேரில் பார்க்க. அதான் சரி இன்றைக்கி ஒரு சாட்டர்டே மார்னிங் இது, சரி இன்றைக்கி ஒரு vlog போட்டுடலாம் அப்படின்றதுக்காக வந்து கிளம்பி சரி கோப்ரோ வந்து அப்டேட் ஆகிட்டோம். ஸோ ரெகுலர் வீடியோஸ் வரும் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம் தான். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். வா செம்மையாக இருக்குது. நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் பாலிங் வந்து இவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி என்னது அப்படின்னு கேட்கும்போது லென்ஸ் பால் அப்படின்னு சொன்னாங்க. இது கிஷோர் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தால் செம்மையாக இருந்தது, நான் காட்டுறேன். கேமில் எப்படி தெரிய போகுதுன்னு தெரில. நான் இந்த ஃபோட்டோவாக எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபோனில் எடுத்தது நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாக வெளிச்சம் வந்துருச்சு. லென்ஸ் பால்னாங்க, இது வந்து ஒன்று வாங்குவோம். எங்கேயா வேறு வேறு லொக்கேஷன் போகும்போது இதை வச்சு நம்ம வீடியோ எடுப்போம். அப்புறம் பக்தாஸ் பீச்லாம் வந்து போயிட்டு இன்றைக்கி சன்ரைஸ் வேறு லெவலில் இருந்தது. இன்றைக்கி வந்து எண்ணூர், ஆக்சுவலி நானும் கிஷோரும் எண்ணூர் போகலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். நான் தான் வந்து பார்த்திங்கன்னா லேட் பண்ணிட்டேன், என்னென்னு தெரில, செம்ம டயர்டு எனக்கு, நல்லா தூங்கிட்டேன். ஸோ லேட் ஆயிடுச்சு. சரி அப்புறம் பக்தா இதுவே போகலாம் பக்தா அப்படின்னேன். மெரினா போகலாம் பக்தா அப்படின்னு. ஏன்னா நான் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்ரைஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு, செம்மையாக இருந்தது பார்க்கவே. எங்கே என்ன சொல்லிட்டு இருந்தேன், எழுதிட்டே வா, வேறு லெவல்ப்பா. இந்த படித்தா பரவாயில்ல, வண்டி பின்னாடி உட்காந்து நிறைய பேர் படிச்சுட்டு போவாங்க, பரவாயில்ல எழுதிட்டே போகிறாங்க. இங்கே அதான் சன்ரைஸ் வந்து செம்மையாக இருந்தது. நான் வீட்டிலேருந்து வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா கோடம்பாக்கம் சைட்லேருந்தே பார்க்கும்போது சன்ரைஸ் வேறு லெவலில் இருந்தது. சரி எண்ணூர் போனால் இதுக்கு மேலே வேஸ்ட் ஆகிடும், மெரினாவே போகலாம் பக்தா அப்படின்ட்டு அங்கேருந்து மெரினா வந்தோம். அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அம்மா அப்படியே ஃபோனில் எடுத்தேன். சரி லென்ஸ் பால் அப்படின்றது கொடுத்தாங்க, அதில் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது செம்மையாக இருந்தது. அதை வந்து இன்னும் அந்த சன்ரைஸ் ஆகும்போது எடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவங்க சில ஃபோட்டோஸ் காமிச்சாங்க அதில் எடுத்ததுலாம், அதெல்லாம் செம்மையாக இருந்தது. வந்ததுக்கு ஒர்த்து. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாய்ஸ்லாம் நல்லா கேட்கும் அப்படின்றதையும் நம்புகிறேன். இந்த vlog நல்லா வந்திருக்கும். இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 7:40. சரி போயிட்டு ஏதாச்சும் டீ, பிரெட் ஆம்லெட் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். போயிட்டு தூங்கணும், ஒரு 1 hour தான் தூங்கியிருக்கேன். ஸோ போயிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். மெரினா வந்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா லக்கி தான் நான் சொல்லணும். ஏன்னா நாங்களே எதிர்பார்க்கல, இன்றைக்கி சன்ரைஸ் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தெரில, வேறு லெவலில் இன்றைக்கி சன்ரைஸ். அந்த க்ளவுட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ளவுட்ஸ் வித் அந்த சன்னோட இந்த ஆரஞ்சு ஒரு இது மாதிரி இருந்தது, செம்மையாக இருந்தது பார்க்கவே. அப்போ தான் தோணுச்சு மெரினா வந்தது ஒர்த்து அப்படின்ற மாதிரி. எப்பவுமே ரைட்ஸ் போகும்போது வந்து இது தான் போவோம், ஈஸியாக தான் போவோம். சரி நீங்கள் மெரினா போகலாம், அப்படி பசங்களும் யாரும் வரல, சண்டே போகலாம் அப்படின்னு நானுங்க. திடீர்னு பார்த்தா நாளைக்கு வேலை இருக்குது அப்படி இப்படின்னு எதாவது சொல்லுவானுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இந்த பேசிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பென்ஸு C220D செம்மையாக இருக்குது. அது அந்த கலர் அந்த பிளாக் ரூஃபு, அந்த பிளாக் டிண்டடோட வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது.
உங்களுக்கு காரும் பிடிக்கும். அதை எப்பவுமே இந்த இடத்துல பதிவு பண்ணதை விரும்புகிறேன். பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஸோ பதிவு பண்ணிட்டேன். நல்லாயிருக்கு. சரி பக்தாஸ், இந்த விலாகை வந்து நான் ரொம்ப பெரிய விலாகாக போட மாட்டேன். ஸோ அதனால் வந்து இதோட வந்து நான் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இனிமேட்டு எங்கெங்கே போகிறோமோ தரமாக கண்டென்ட் போடுறோம், வீடியோஸ் வரும். ஸோ அப்பப்போ சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you on another vlog. Bye Bakthas.